தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1000x ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அண்டர்வெலி காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காயினை நம்ம எப்படி பை பண்ணுறது, அதே மாதிரி அந்த காயின் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா கிரிப்டோ பற்றின அப்டேட்டு, அதே மாதிரி ஃப்ரீ சிக்னல்ஸு, ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ மஸ்ட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா APENFT. இந்த காயினை பற்றின டீட்டெயிலாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் வந்துட்டு நம்ம காயின் மார்க்கெட் கேப்பில் இதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 350வது இடத்துல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 350வது ரேங்க் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயினை 1,29,000 பேர் வந்து இந்த காயினை வந்து ஒயிட் லிஸ்ட்டில் போட்டு இந்த காயினை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த காயின் வந்து ஒருத்தான காயின்னே சொல்லலாம். இந்த காயினை வந்துட்டு ஆல்ரெடி பை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இதுக்கப்புறம் பை பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த டீட்டெயிலில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காயினோட சார்ட்டை வந்து பார்த்துடலாம். இந்த காயின் வந்து பாருங்கள், மே மாதம் வந்து இது வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காயின் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் டம்ப் ஆனனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அடி வாங்கி இப்போ வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நார்மலாக பம்ப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டம்பில் வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ரீசெண்டாக மார்க்கெட்டில் நடந்த கிராஸு எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து ஓவராலாக டம்பில் தான் இருக்குது. ஸோ இந்த காயினை வந்து நம்ம இப்போ வந்து பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 days கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். இங்கே வந்து பாருங்கள், ஆல்ரெடி ஒரு பம்ப்பு கொடுத்துட்டு மறுபடியும் டம்ப் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பம்ப்பு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து பை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயினோட சப்ளை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஹை எவ்வளவு, லோ எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஆல் டைம் ஹை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஆல் டைம் லோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி இவங்களோட சப்ளைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இந்த டயத்தில் நம்ம வந்து பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட் கிராஸில் வந்துட்டு நம்ம பை பண்ணால் தான் வந்து எல்லா காயினும் வந்து நமக்கு சீப்பாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம பை பண்ணியாச்சுன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து குபாயில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேட்டா.ioவில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூகாயின் எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா MXC ப்ரோ எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த காயினை வந்து ரீசெண்டாக வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TRX, அதுக்கப்புறம் BTT ஹோல்டிங், அதாவது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஏர்ட்ராப் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த காயினை வந்து ஏர்ட்ராப்பாக கொடுத்தாங்க. இது வந்து நம்ம பினான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பினான்ஸில் யார் யாரெல்லாம் TRX அதுக்கப்புறம் BTT வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த காயின் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த NFT காயின் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம பினான்ஸ்லேயும் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் பினான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ₹1 வந்து ஈஸியாக அசால்ட்டாக வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து பாருங்கள், ₹1 வந்து எவ்வளோ காயின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4289 காயின் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மினிமமாக ஒரு $10 வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதாவது கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காயினை நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் Kucoin எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, USDTயாக கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். NFTன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காயின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இந்த காயின் எவ்வளோ பம்பு கொடுத்துருக்கு, எவ்வளோ டம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த காயினை வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், கீழே பைங்கிறதுக்கு அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கே வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க, அதாவது என்ன ரேட்டுக்கு நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். நான் இப்போ வந்துட்டு ஒரு 260 இந்த ரேஞ்சுக்கு வந்தோடனே நான் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு USD நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 100%, 50% நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைங்கிறது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பையிங்குன்றிருக்கு, அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பை NFTன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின் வந்து பை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயினை நீங்கள் பை பண்ணிவிட்டு லாங் டைமாக ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காயினு பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா பினான்ஸில் ஒன்ஸ் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ₹1 வந்து அசால்ட்டாக அது வந்து ரீச் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நீங்கள் இந்த காயினை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த காயினை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காயினை நீங்கள் வந்து பை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.